ஹாயாபா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இங்கிலீஷ் எப்படி பேசணும்னு படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போது இங்கிலீஷ் பேசுவதற்கு கிராமர் தான் ரொம்ப ஃபண்டமெண்டல். ஒரு கிராமர் இல்லாமல் இங்கிலீஷ் பேச முடியாது. அதன்படி பார்த்தோன்னா இந்த டென்சஸ் அதுதான் வந்துட்டு மிக மிக அடிப்படையாக இருக்கக்கூடியது. இப்போ அந்த டென்சஸை எல்லாத்தையுமே ஓரளவுக்கு படித்து முடிச்சாச்சு. இப்போது இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ்னால் எப்படி இருக்கும், அதோட பேட்டர்ன் என்ன, அதுக்குள்ளே இருக்கிற பகுதிகள்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ், எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்சஸ், கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், இப்படி நிறைய விஷயங்கள். ஒரு சொற்றொடர், ஒரு வாக்கியம் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கிறோம். இப்போது ஒரு வாக்கியத்துக்குள்ளாரே இன்னும் ஒரு பிரிவு இருக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு வாக்கியத்தை பற்றி படிக்கிறப்ப வந்துட்டு அதோட ஒரு பாதி இது வரைக்கும் படித்து முடிச்சிருக்கோம், இன்னொரு பாதி இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, தமிழில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 விஷயமா இருக்குது ஒரு வாக்கியத்துக்கு. நாம் படிச்சிருப்போம் ஸ்கூலில் செய்வினை, செய்யப்பாட்டு வினை. இதுதான் வந்துட்டு இங்கிலீஷில் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாய்ஸ் அப்படின்னா 2 விதமான வாய்ஸ் இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸ் அண்டு பேசிவ். இப்போது செய்வினைனா என்ன, செய்யப்பாட்டு வினைனா என்ன, ஆக்டிவ் வாய்ஸ் என்னென்னா, பேசிவ் வாய்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். இப்போ இது வரைக்கும் நம்ம டீல் பண்ண எல்லா சென்டென்சஸுமே ஆக்டிவ் வாய்ஸ் தான், ஸ்டார்டிங் ஃப்ரம் டேபிள் 1. இப்போது நாம் இது வரைக்கும் என்னென்ன டேபிள்லாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்டு பாசிட்டிவ் படிச்சிருப்போம். அதிலே ரெண்டாவதாக ஸ்டேட்மெண்ட்டு நெகட்டிவ். அடுத்தது இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் பாசிட்டிவ். 4வது இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ். இதிலே இன்ட்ராகேட்டிவில் மறுபடியும் 2 படிச்சிருப்போம். ஒன்று எஸ்ஆர்னோ டைப்பு, இதுவும் மறுபடியும் எஸ்ஆர்னோ தான், சேம் திங். 5வது இன்ட்ராகேட்டிவ். பாசிட்டிவ். 6வது இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ். இது WH கொஷின், இதுவும் WH கொஷின் தான். ஸோ இப்போ இது வரைக்கும் நாம் 6 டேபிளேஷன் படிச்சிருக்கிறோம். ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு பாசிட்டிவ், ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் படிச்சிருக்கோம். அடுத்ததாக இன்ட்ராகேட்டிவ் பாசிட்டிவ் எஸ்ஆர்னோ டைப்பில், இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ் எஸ்ஆர்னோ டைப்பில், இன்ட்ராகேட்டிவ் பாசிட்டிவ் WH கொஷினில், இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ் WH கொஷினில். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 6 டேபிளேஷன் படிச்சிருக்கோம். மறுபடியும் இதுக்குள்ளே இன்னொரு டீட்டெயிலிங் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுதான் என்னென்னா, இது எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ். எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ் தான். அப்போது நாம் இது வரைக்கும் படித்த டேபிளேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ப்ராப்பரான அதுக்கு டைட்டில் என்னென்ன வரும் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் ஆக்டிவ் வாய்ஸ், ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் ஆக்டிவ் வாய்ஸ், இன்ட்ராகேட்டிவ் பாசிட்டிவ் எஸ்ஆர்னோ டைப்பு ஆக்டிவ் வாய்ஸ், இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ் எஸ்ஆர்னோ டைப்பு ஆக்டிவ் வாய்ஸ், இன்ட்ராகேட்டிவ் பாசிட்டிவ் WH கொஷின் ஆக்டிவ் வாய்ஸ், இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ் WH கொஷின் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ இவ்வளோ டேபிளேஷன்ஸும் படிச்சிருக்கோம். இவை எல்லாமே எந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தது அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸை சார்ந்தது. இப்போ இதுகளுக்கெல்லாம் எப்படி நம்ம பேசிவ் வாய்ஸ் எழுத போகிறோம் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு செய்வினை வாக்கியம் அப்படின்னா, ஒரு செய்வினை வாக்கியம் என்ன விஷயத்த சொல்லுது, ஒரு செய்யப்பாட்டு வினை வாக்கியம் என்ன விஷயத்த சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதி அது எப்படி செய்வினை, அதில் செய்யப்பாட்டு வினை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். முதல்ல ஒரு தமிழ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார்.
இப்போ நல்லா கவனிங்க. இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சென்டென்ஸ் பேட்டர்ன்லே. இப்போது இந்த திருவள்ளுவர் அப்படிங்கிறது எழுவாய், அதாவது சப்ஜெக்ட்டு. இது திருக்குறள் வந்துட்டு செயல்படு பொருள் ஆப்ஜெக்ட்டு. இது பயனிலை வேர்பு. இப்போது இது எப்படி செய்வினை வாக்கியமாக இருக்குது, செய்வினை என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ கவனிங்க, திருவள்ளுவர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, திருக்குறளுங்கிறது ஆப்ஜெக்ட்டு, எழுதினாருங்கிறது பயனிலை அதாவது வெர்பு. இப்போ நல்லா கவனிங்க, இந்த திருக்குறள் அப்படிங்கிறதுமே வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் தான். இப்போ ஏன் அப்படின்னா திருவள்ளுவர் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீல வருவார், திருக்குறள் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் இட்டில் வரும். அப்போது இதுகளுக்கெல்லாம் ப்ரொனவுன் என்ன அப்படின்னா இதுக்கு ஹீ, இது இட்டு. ஆனால் இந்த இடத்துல இது ஏன் சப்ஜெக்ட் இல்லாமல் ஆப்ஜெக்டாக மாறுது அப்படின்னா இந்த சென்டென்ஸுக்கு யார் கதாநாயகன், ஹீரோ ஆஃப் த சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தான். ஸோ இந்த சென்டென்ஸில் யார் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுது இந்த திருவள்ளுவர். எதை அப்படிங்கிற இரண்டாம் பட்சமான கேள்விக்கு தான் இந்த பதில் சொல்லுது. ஆகவே இது சப்ஜெக்டாகவே தன்னிலையிலே அது ஒரு எழுவாயாக இருந்தாலும் கூட இந்த வாக்கியத்திலே அது இரண்டாம் இடத்தை தான் பெறுகிறது. இங்கே திருவள்ளுவர் என்கிற எழுவாய் தான் முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனெனில் அவர்தான் ஒன்றை செய்கிறார். ஆகவே இது சப்ஜெக்டாக மாறுது. இப்போது செய்வினை என்றால் என்ன அப்படின்னா ஒரு எழுவாய் தான் செய்கிற செயலை நேரடியாக கூறுவது இது வந்துட்டு செய்வினை. அதாவது ஒரு எழுவாய் நேரடியாக ஒரு செய்யப்படும் பொருள் மீது தான் செய்கின்ற வேலையை நேரடியாக கூறுவது செய்வினை. அதாவது திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார், அதாவது திருவள்ளுவர் திருக்குறளுக்கு அந்த எழுதினார் என்கிற பயனிலையை அந்த செயலை அவர் செய்கிறார், அதை திருக்குறள் பெற்றுக்கொள்கிறது. ஆக கொடுப்பது திருவள்ளுவராகவும் பெறுவது திருக்குறளாகவும் இருக்கிறதுனால் இது திருவள்ளுவர் சப்ஜெக்ட்டு, இது திருக்குறள் வந்துட்டு ஆப்ஜெக்ட்டு, இது எழுதினாருங்கிறது பயனிலை, இது செய்வினை, இதுதான் செய்த வினை. இப்போது செய்யப்பாட்டு வினை அப்படின்னா என்னன்னா இங்கே முக்கியத்துவம் பெறாமல் இருக்கு இல்லையா இந்த சென்டென்ஸில் திருக்குறள் அப்படிங்கிறது. ஒருவேளை இந்த திருக்குறளை அப்படிங்கிற சப்ஜெக்டாக கொண்டு வரோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா வச்சுக்கிட்டோன்னு வச்சிங்களா, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது. இப்போது இந்த ரெண்டு வாக்கியத்தையும் கவனிங்க. திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். இதில் யார் கதாநாயகன்னா இங்கே திருவள்ளுவர் தான் கதாநாயகன். அதுதான் அவர் அந்த விஷயத்தை செய்கிறார் அப்படின்னு. இப்போது இங்கே ஆப்ஜெக்டாக இருக்கிற அந்த திருக்குறளை நம்ம ஒரு கதாநாயகனாக மெயின் சப்ஜெக்டாக கொண்டு வந்தோம் அப்படின்னா இவர் செகண்டரியாக மாறுவார். அப்போது இவர் இதற்கு இதை செய்தார், இந்த திருக்குறளுக்கு இவர் எதை செய்தார் அப்படிங்கிறது. அப்போது இவர் செய்ததை குறிக்கிறது, இது தனக்கு செய்யப்பட்டதை கூறுகிறது. ஒருவர் செய்த செயலை நேரடியாக கூறுவது செய்வினை, ஒரு விஷயம் தனக்கு செய்யப்பட்டதாக கூறுவது செய்யப்பாட்டு வினை, அதன் மீது அது செய்யப்பட்டது, அதுதான் இந்த செய்யப்பாட்டு வினை. இப்போது தமிழில் வந்துட்டு இதை மாற்றுறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கெல்லாம் சில சென்டென்ஸ் எடுத்தோம்னா ராமன் சீதாவை அன்பு செய்தான், இது செய்வினை. இப்போ செய்யப்பாட்டு வினை என்ன வரும்னா சீதா ராமனால் அன்பு செய்யப்பட்டாள், நான் அவனை அடித்தேன், இது செய்வினை, அவன் என்னால் அடிக்கப்பட்டான். ஸோ இதை தமிழில் மாற்றது ரொம்ப ரொம்ப எளிமை. ஆனால் இங்கிலீஷில் வந்துட்டு ஒரு செய்வினையை செய்யப்பாட்டு வினையாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ ஏற்கனவே நான் உங்களுக்கு 6 டேபிளேஷன்ஸ் கொடுத்துருக்குறேன். அப்போ ஒரு டேபிளேஷனுக்கும் 12 டென்ஸ் இருக்குது. 6 12 72. அப்படின்னா 72 சென்டென்சஸ் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. அப்போது அந்த 72 சென்டென்சஸையும் பேசிவ் வாய்ஸாக மாற்றணும்னா அதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கிலீஷில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த பேசிவ் வாய்ஸ் தான். ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுற விஷயமும் இந்த இடம் தான். ஏன்னா எந்த இடத்துல எப்படி பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுன்ற இப்போ நிறையா டீச்சர்ஸு ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மெத்த படித்தவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த பேசிவ் வாய்ஸை சரியாக பயன்படுத்த தெரியாமல் வந்துட்டு நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒரு லாங்குவேஜுக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது இங்கிலீஷுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா டென்ஸ் அண்ட் வாய்ஸஸ் தான் சொல்லுவாங்க. பேசிக்கான கிராமர் என்னென்னா டென்ஸ் அண்ட் வாய்ஸஸ். நம்ம இது வரைக்கும் டென்ஸை டீல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ தான் நம்ம வாய்ஸ்க்கு போக போகிறோம். அதாவது தி செகண்ட் ஆஃப், த செகண்ட் பெட்டர் ஆஃப் அப்படிங்கிறது தான் இந்த பேசிவ் வாய்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம படித்த எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸை சார்ந்தது. அந்த ஆக்டிவ் வாய்ஸுக்கெல்லாம் எப்படி பேசிவ் வாய்ஸ் எழுத போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். இப்போது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸை பேசிவ் வாய்ஸாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு 3 ரூல்ஸ் பேசிக்காக இருக்குது. நம்ம உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸ் எதுக்கும் எழுதிக்குவோம். ஐ ஏட் an apple.
இப்போ இந்த சென்டென்ஸ் என்னென்னா ஐ ஏட் அன் ஆப்பிள், தமிழ் என்ன சொன்னேன்னா நான் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டேன். இதுக்கு செய்யப்பாட்டு வினை என்றா அப்படின்னா என்ன வரும்னா ஒரு ஆப்பிள் என்னால் சாப்பிடப்பட்டது. இது தமிழில் சொல்கிறது எளிமையாக இருக்கும். பட் இங்கிலீஷில் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம இதை பிரிச்சுக்கலாம். நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் படியே எஸ்ஸு வி இது ஓ. இப்போது இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இதை பேசிவ் வாய்ஸாக மாற்றுறதுக்கு 3 ரூல்ஸ் இருக்குது நண்பர்களே, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா இந்த ஆக்டிவ் வாய்ஸில் என்னென்ன இருக்குது, சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் 3 விஷயம் இருக்குது. இப்போது நான் ஏற்கனவே முன்னாடி இருக்க எக்ஸாம்பிளில் சொன்னேன், இந்த சென்டென்ஸோட ஹீரோ யாருன்னா இப்போ இந்த சப்ஜெக்ட் இருக்கிற ஐ தான். இதில் செகண்டரி சப்ஜெக்ட் என்னென்னா இந்த ஆப்பிள். அப்போது இது முன்னாடி வந்து இது தன் முன்னிலை பெற்றால் என்ன நடக்குமோ அதுதான் பேசிவ் வாய்ஸ்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டாக இருக்கிறது இங்கே பேசிவ் வாய்ஸில் வந்துட்டு சப்ஜெக்டாக வரும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா தி ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ஏவி அப்படின்னா ஷார்ட்டாக எழுதுகிறேன் ஆக்டிவ் வாய்ஸ். தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏவி வில் பிகம் the subject of passive voice. subject of PV. நான் சும்மா ஷார்ட்டாக எழுதுகிறேன், பட் நீங்கள் டெக்ஸ்ட்டில் பார்த்துங்க, கீழே டெக்ஸ்ட்டில் அது ஃபுல்லாகவே இருக்கும். அப்போது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டு முதல்ல சப்ஜெக்டாக வரும். அப்படின்னா நாம் இங்கே ஒரு இடத்துல எழுதிக்கலாம் சும்மா ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக. அப்போ என்ன வரும்னா ஆன் ஆப்பிள்னு முதல்ல தொடங்கும். ஓகேங்களா? ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா அதான் சொன்னீங்களா, இது ரெண்டாவது சப்ஜெக்ட்டு, செகண்டரி சப்ஜெக்ட் இது இட் பிகம்ஸ் ப்ரைமரி சப்ஜெக்ட் இன் பேசிவ் வாய்ஸ். அப்போது இந்த ப்ரைமரி சப்ஜெக்டாக இருக்கிறது இது ஆப்ஜெக்டாக மாறும். அப்போ என்ன நடக்குன்னா த சப்ஜெக்ட் ஆஃப் தி ஆக்டிவ் வாய்ஸ் வில் பிகம் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் பேசிவ் வாய்ஸ். அப்போது என்ன நடக்குன்னா முதல்ல இங்கே நல்லா கவனிங்க, இந்த இடத்துலேருந்து இங்கே எழுதின உடனே இப்போ இங்கே ஆப்பிளுங்கிறது இப்போ இது இங்கே ஆப்ஜெக்ட் கிடையாது, இங்கே சப்ஜெக்ட் இது. புரியுதுங்களா? நம்ம வெர்பு வந்து அப்புறமா எடுத்துக்குவோம். அடுத்ததாக இங்கே இருக்கிற இந்த சப்ஜெக்ட்டு அங்கே ஆப்ஜெக்டாக மாறுது. இன்னொன்று என்னென்னா அது கூட ஆடட் வித் பைன்னு ஒன்று இருக்குது. இப்போ எப்படின்னா தமிழில் கவனிங்களா, திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் அப்படின்னா இப்போது இந்த வேற்றுமை உருவுகள் அப்படின்னு தமிழில் இருக்குது. அது ஒரு பெரிய கிராமர், நம்ம வில் நாட் கோ தேர் நவ். திருக்குறளை திருவள்ளுவர் எழுதினார் அப்படின்னா இங்கே அந்த திருவள்ளுவர் அப்படியே இருந்துச்சு. இப்போது அந்த திருக்குறளை அப்படிங்கிறது வந்துட்டு சப்ஜெக்டாக வரபோது திருக்குறள்னு மாறுது. அப்போது அங்கே ஒரு வேற்றுமை உருவு அதோடு இருந்துச்சு, அந்த வேற்று உருமை கலைந்து அது திருக்குறளாக மாறுது. அதுபோலவே இங்கே சப்ஜெக்டாக இருக்கிறது ஆப்ஜெக்டாக போகிறப்போ அது கூட அந்த வேற்றுமை உருவு அந்த ஐ ஆல் அது கூடலாம் அதெல்லாம் சேரணும். அப்போ என்ன நடக்கும்னா அந்த வேற்றுமை உருவு தான் தமிழில் ஐ ஆளுக்கு இன்னது கண் அப்படின்னு வேற்றுமை உருவு இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் இது இங்கேருந்து அங்கே போகிறப்போ அது கூட பை அப்படிங்கிற ஒரு அடிஷன் மட்டும் அது கூட சேரும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஐங்கிறது பை போட்டு அடுத்ததாக வந்துட்டு ஐங்கிறது மீயாக மாறும். அது கேஸ் ஸ்டடி, அது நான் வந்துட்டு உங்களுக்கு வேறு அடுத்த கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இப்போ பாருங்கள், இந்த சென்டென்ஸு ஐ ஏட் அன் ஆப்பிள் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டாக இருக்கிறது சப்ஜெக்டாக வந்துடுச்சு, சப்ஜெக்டாக இருக்கிறது ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. இப்போ நம்ம இதில் அடுத்தது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த வேர்பில் சேஞ்ச் பண்ணணும். நவ் லிசன். தேர்டு பாயிண்ட் என்னென்னா ஃபைண்ட் அவுட் த வேர்ப். அந்த வேர்பில் என்ன இருக்கும் அப்படின்னா அது என்ன டென்ஸில் இருக்குன்னு இருக்கும். புரியுதுங்களா? ஒரு சென்டென்ஸு என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எதை வச்சு அப்படின்னா அதில் இருக்கிற வேர்புகள் தான். நம்ம இது வரைக்கும் டீல் பண்ணியிருக்க எல்லா சென்டென்ஸுமே வந்துட்டு என்னென்னா வேர்புகளை பயன்படுத்தி தான் நம்ம டென்சஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம எழுதுகிறோம். ஸோ அங்கே இருக்கிற வேர்பை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அது என்ன டென்ஸு என்ன டைப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபார் இன்ஸ்டன்ஸு இந்த சென்டென்ஸ் எழுதியிருக்கிறோம். இப்போ இந்த ஏட்டுன்னு பார்த்துக்கிங்க. அப்போது ஏட்டுன்னா இது என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ். புரியுதுங்களா? இவ்வளோ 3 விஷயம் இருக்குது இதில். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு, ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸு, பாசிட்டிவ் சென்டென்ஸு, ஆக்டிவ் வாய்ஸ்னு. ஃபார் இன்ஸ்டன்ஸு இப்போ வந்துட்டு ஐ ஹாவ் நாட் ஈட்டன் ஆப்பிள்னு வச்சுக்கிங்க. இப்போ இந்த ஹாவ் நாட்டுன்னு இருந்துச்சுன்னா என்ன வரும்னா ஹாவ் நாட் ஈட்டன் அப்படின்னு வந்துச்சுன்னா இது என்ன வரும்? இது ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸு, ஸ்டேட்மெண்ட்டு, நெகட்டிவ்.
ஆக்டிவ். அப்போது நம்ம டென்சஸ் நம்ம ஆல்ரெடி படித்து வச்சுருந்தா தான் அது நம்ம கிளியராக சொல்ல முடியும். ஸோ ஐடென்டிஃபை த வேர்ப் ஆல்சோ த டென்ஸ் ஆஃப் தட் சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸோட டென்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த டென்ஸுக்குரிய பி ஃபார்ம் வேர்பு எழுதணும். முதல்ல பி ஃபார்ம் வேர்பு எழுதிட்டு அது கூட V3. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போகிறப்போ அது உங்களுக்கு இது என்ன அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிய வரும். ஸோ அந்த சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற அந்த சென்டென்ஸோட டென்ஸ் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த டென்ஸுக்கு உரிய பி ஃபார்ம் வேர்பை எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறமா அங்கே மெயின் வேர்பாக இருக்குது இல்லைங்களா, அந்த மெயின் வேர்போட V3. இப்போ V3 அப்படிங்கிறது என்னென்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிளை எழுதிட்டு அடுத்ததாக பை இந்த ஆப்ஜெக்டாக இருக்கிறது அங்கே சப்ஜெக்டாக மாறதில்ல, அப்போ அங்கே வந்துட்டு ஆப்ஜெக்ட் பை ஆப்ஜெக்ட் இப்படி போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸாக மாறிடுது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்கிறேன். பட் எல்லா டென்சஸுக்கும் எப்படி பேசிவ் வாய்ஸ் மாறுது அப்படிங்கிறத வந்துட்டு மறுபடியும் நம்ம டேபிளேஷன் படி படிக்கலாம். முதல்ல உங்களுக்கு நான் டேபிளேஷன் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். ஸோ மறுபடியும் பார்த்துங்க, இந்த 3 ரூலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டு பேசிவ் வாய்ஸோட சப்ஜெக்டாக வரும். ஃபஸ்ட்டு ரூல். அடுத்ததாக செகண்ட் ரூல் என்னென்னா ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட்டு பேசிவ் வாய்ஸோட ஆப்ஜெக்டாக மாறும். அது கூட பை அப்படிங்கிற ஒரு விகுதி, அது கூட ஒரு வேர்டு மட்டும் ஆட் பண்ணுவோம். மூணாவது என்னென்னா அந்த சென்டென்ஸோட டென்ஸ் என்னென்னு கண்டுபிடிங்க. அந்த டென்ஸுக்குரிய பி ஃபார்ம் வெர்பு ஃபஸ்ட்டு எழுதிட்டு அது கூட அந்த மெயின் வெர்போட V3 அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தட் வேர்ப் அதை எழுதிட்டிங்கன்னா தட் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் பிகம்ஸ் பேசிவ் வாய்ஸ். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். இப்போ நான் இது வரைக்கும் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் தான் படிச்சிருந்தோம். அந்த ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து எப்படி பேசிவ் வாய்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறத பேசிக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் படிச்சிருக்கோம். ஃபர்தராக இருக்கிற வீடியோக்களில் அது ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சென்டென்சஸும் என்னவா மாறுது, பாசிட்டிவ்க்கு என்ன மாற்றம் வருது, நெகட்டிவ் என்ன மாற்றம் வருது, இல்லை இன்ட்ராகேட்டிவ் என்ன மாற்றம் வருது, அதுகளெல்லாம் வர வீடியோக்களில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட் டு ஹாய் அபா டிவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.